ஓகேவா? கவனிக்கிறியா? ஃபோர்ஸ் தமிழில் வந்து விசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விசை விசை என்னென்னலாம் செய்யும் தெரியுமா? நான் சொல்கிறேன் வர it can change a state of matter. State of matter என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டேட் அதுதான் கிடையாது, அந்த ஸ்டேட் கிடையாது. மேட்டர்னா என்ன அர்த்தம் முதல்ல அதை சொல்லு. அதான் தப்பு, வெயிட் சொல்லக்கூடாது, தப்பு. மேட்டர் விச் ஹேஸ் மாஸ். மாஸ் வேற வெயிட் வேற, ஓகேவா? மாஸ் அண்டு வால்யூம். ஒன் விச் ஹேவ் எது ஒன்றுக்கு மாஸும் வால்யூம் இருக்கோ அதுக்கு பேர் தான் மேட்டர், ஓகேவா? ஒரே நிமிஷம். ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்னா இட் கேன் சேஞ்ச். ஃபோர்ஸ் கற்றுக்க போகிற, ஃபோர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிற. இட் கேன் சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் எ மேட்டர். ஒரு பொருளோட நிலையை மாற்றுறது. பொருள்னால் என்னென்னு பார்த்தோம்? ஒன் விச் ஹேஸ் மாஸ் அண்டு வால்யூம், ஓகேவா? மாஸ்னா என்ன? இப்போ தான் சொன்னேன் வெயிட்டு அண்டு வால்யூம் அப்படின்னு. நான் சொன்னேன் வெயிட் வேறு மாஸ் வேறு அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மாஸ் வேறு வெயிட் வேறு. மாஸ் வெயிட்டு தூக்கி போட்டுருங்க, இல்லை மாஸ் வேறு, சரியா? மாஸ் அப்படின்னா ஒரு பொருளில், ஒரு மேட்டரில் எத்தனை சின்ன சின்ன பார்ட்டிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட மாஸ் அது, சரியா? இப்போ சட்டை அதை உடச்சின்னா என்ன ஆகும்? சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கிடைக்குமா? சாக் பீஸ் உடச்சின்னா சின்ன சின்ன பார்ட்டிகள் கிடைக்குமா? ரைஸ் அரிசி உடச்சின்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கிடைக்குமா? டேபிள் உடச்சின்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கிடைக்குமா? இதெல்லாமே அதுக்கு பேர் தான் மாஸ். அப்போ ஒரு பொருளுக்குள்ளே எத்தனை சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு பேர் மாஸ், ஓகேவா? அப்போ எது ஒன்றுக்கு மாசு ப்ளஸ் வால்யூம். டேபிள் ஒரு இடத்த பிடிச்சிக்கிச்சா? சாக் பீஸ் ஒரு இடத்த பிடிச்சிக்கிச்சா? உன்னோட ஷர்ட் ஒரு இடத்த பிடிச்சிருக்குமா? ஸோ எது ஒன்றுக்கு, ஸோ அதுக்கு பேர் என்னது? வால்யூம். ஒரு பொருள் ஒரு இடத்த பிடிச்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? வால்யூம். ஒரே நிமிஷம் பாரு, ஒவ்வொரு வேர்டும் அதோட மீனிங்கோட தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஜஸ்வின் மீனிங். அப்போ மேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எது ஒன்றுக்கு மாசும் வால்யூம் இருக்கோ அதான் மேட்டர், ஓகேவா? உனக்கு தெரிஞ்ச மேட்டர் ஏதாவது ஒரு 10-15 சொல்லு பார்ப்போம். வெரி குட். முன்னாடி சொன்னதெல்லாம் சொல்லாத, நீயா சொல்லு. அங்கிள் டஸ்டர். வெரி குட். சோஃபா.
ஃப்ரிட்ஜ், ம் டோர், ம் சேர், ம் கபோர்டு, ம் லேப்டாப், வெரி குட். கேமராஸ், முக்கியமானதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறிய. ஃபேனு, லைட்டு. சோறு இருக்கா? ரைஸ் இருக்கா? ஆமா அங்கிள். அது என்னது? மேட்டர். நம்ம உடம்பு? மேட்டர். ஆக்சிஜன்? மேட்டர். அதெல்லாம் முக்கியமானதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறிய. ஓகேவா? அங்கிள். சரி. அப்போது ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க? ஒரு மேட்டரை அதோட நிலையை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு மேட்ரு என்னென்ன நிலையில் இருக்கலாம் சார்? A matter can be in rest அல்லது மோஷன். ரெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன? மோஷன். மோஷன். ஓகேவா? ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட்னா வந்து ஒரே இடத்துல நிக்கிறது அங்கிள். இப்போ எப்போ பார்த்தாலும் அதே இடத்துல நிற்கிது. ஓகேவா? மோஷன் என்ன அர்த்தம்? மோஷன்னா வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது அங்கிள். மூவ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிட்டே இருந்தது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நடந்தது மோஷன். இப்படி நின்றுட்டு இருக்கிறது ஒரு ஸ்டேட்டு, மோஷனில் இருக்கிறது ஒரு ஸ்டேட்டு. சரியா? அப்புறம் இதெல்லாம் மாற்றும். இப்போ நின்றுட்டு இருக்கிறத ஓட வைக்கணும்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு பால் நிற்கிது கிரவுண்டில், அது ஓட வைக்கணும். அப்போ என்ன பண்ணுவ? அதை வந்து அதுக்கு ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. உதைப்ப. இப்போ உன் காலில் இருந்து அதுக்கு என்ன கிடைக்கும்? உதப்ப தானே? பேசுறா. பால் நின்றுக்கிட்டு இருக்கு, அதை ஓட வைக்கணும். அப்போ என்ன பண்ணுவ? நான் அதை கிக் பண்ணுவேன் இல்லை புஷ் பண்ணுவேன். அதுதான். அப்போ உன் காலில் இருந்து அதுக்கு என்ன கிடைக்கும்? ஃபோர்ஸ். அப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறத ஓட வைக்கலாம். ஓகேவா? ஆமாங்க. அதே மாதிரி உன்னை நோக்கி ஒரு பால் வருது, அதை நிறுத்தணும். என்ன பண்ணுவ? அங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை நிப்பாட்டுவாங்க. அத இன்னும் ஃபோர்ஸ் கொடுத்தனா அது வந்து வேற டைரக்ஷன்ல டர்ன் ஆயிரும். அதெல்லாம் விடு, நீ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சரியா? அதை நிப்பாட்டணும். என்ன பண்ணுவ? ஃபோர்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் சொல்லு. நீ சொன்னது கரெக்டு, ஆனால் நான் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, அப்புறமேல அதுக்கு போகலாம். அப்போது மோஷனில் இருக்கா அந்த பால்? அவன் அடிக்கும்பொழுது மோஷனில் இருக்குது. நீ என்ன பண்ண? அதை உன் காலை வச்சு ஃபோர்ஸ் கொடுத்தோடனே என்னாச்சு? நின்றுச்சா? ஹலோ? காலை வச்சு நிறுத்தினா நிற்கிதா இல்லையா? நிற்குது அங்கிள். அதான் சொல்கிறேன். மோஷனில் இருக்கிறத என்ன பண்ணலாம்? ரெஸ்ட்டுக்கு கொண்டுட்டு வரலாம். ஓகேவா? ரெஸ்ட்டில் இருக்கிறத என்ன பண்ணலாம்? மோஷனில் இருக்க வைக்கலாம். கரெக்டா? என்னடா ரொம்ப யோசிக்கிற? நின்றுக்கிட்டு இருக்க பாலை ஓட வைக்கணும்னா உதைப்ப, ஓடிக்கிட்டு இருக்க பாலை நிற்க வைக்கணும்னா என்ன பண்ணுவ? காலை வச்சு நிறுத்துவ. ரெண்டுக்குமே எது தேவை? ஹலோ அங்கிள். என்னடா பெரிய இது மாதிரி யோசிக்கிற? ரெண்டுக்கு என்ன வேணும்? ஃபோர்ஸ். அதான் அது சொல்லு, வாயை திறந்து பேசு. சரியா? புரியுதா இல்லையா? புரியுது அங்கிள். புரியுது அங்கிள். புரியலன்னா கேளு. சிம்பிள் விஷயம் இதுதான். அடுத்தது அதே பால் ஸ்லோவாக அப்படியே மெதுவாக உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. பாலை சீக்கிரம் தள்ளி விட்றான்றான். அப்போ என்ன பண்ணுவ? பாலை சீக்கிரம் தள்ளி விடுறான்னு சொல்றதுக்கு அதை கிக் பண்ண அதில் ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் 5 மீட்டர்/செகண்டில் ஓடிட்டு இருக்கு. அவன் வேகமாக என்கிட்ட தள்ளு, பாலை வேகமாக
உத அப்படின்றான், வேகமாக தள்ளி வர வை அப்படின்றான். அப்போ என்ன பண்ணுவேன், காலில் கிக் பண்ணுவேன். நிறைய ஃபோர்ஸ் கொடுப்பேன் அங்கிள். அப்போ என்ன வேகம் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் 5 மீட்டர் பர் செகண்டில் போனது 10 மீட்டர் பர் செகண்டில் அதோட வேகம் என்ன ஆகும், அதிகமாகும். ஆ ஓகேவா? ஆ அதே 10 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு ம் அந்த பால். ஆ கண்ணாடி இருக்குது எதிரில், ஆ அவ்வளோ ஃபோர்ஸில் அவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருந்தாக்கா என்ன ஆயிரும், கண்ணாடியில் மோச்சுன்னா கண்ணாடி நொறுங்கிடும். ஆ ஆனால் மெதுவாக போய் படணும். அப்போ என்ன பண்ணுவேன், மெதுவா போய் பண்ணோம்னா வந்து லைட்டா கொஞ்சோண்டு ஃபோர்ஸ் கொடுப்பேன் அங்கிள். ஸ்லோ பண்ணணும். வேகமாக போயிட்டு இருக்க பால் என்ன பண்ணுவேன், ஸ்லோ பண்ணுவேன். ஸ்லோ பண்ணுவேன். அப்போ வேகம் என்ன ஆகும், குறையும் 5 மீட்டர். குறையும். அப்போ அதோட வேகத்தில் சேஞ்சு பண்ணணும்னால அங்கே என்ன வேணும், என்ன வேணும், ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வேணும். ஓகேவா? ஆ அடுத்தது அதே பால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு. ம் உன் ஃப்ரெண்டு இங்கே நிற்கிறான், ம் நீ இங்கே நிற்கிற. ம் ஓகேவா? அவன் பாலை எனக்கு தள்ளுறான்றான். ம் அப்போ என்ன பண்ணுவேன், பால் இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, நீ என்ன பண்ணுவ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு தள்ளு தள்ளினா அது ஃபோர்ஸ்ல போயிட்டுருக்கு. நீ காலை இப்படி இப்படி வச்சா போதும், காலில் போட்டு அப்படி போயிடும். ஆ அப்போ அதோட டைரெக்ஷன் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அப்போ டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன யூஸ் பண்ண, ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் யூஸ் பண்ண. இதெல்லாம் தான் ஸ்டேட்டு. ரெஸ்ட்டில் இருக்கிறது, மோஷனில் இருக்கிறது, ஒரு பர்டிகுலர் வேகத்தில் போயிட்டு இருக்கிறத வேகத்தை அதிகப்படுத்துறது, வேகம் அதிகமாக இருக்கிறத ஸ்லோ பண்ணுறது, சரியா ஒரு டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கிறத இன்னொரு டைரெக்ஷனில் மாற்றுறது. இது எல்லாத்துக்கும் என்ன வேணும், என்ன வேணும், ஃபோர்ஸ். இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ். யூ கான் see this, இதை உன்னால் பார்க்க முடியாது. யூ கேன் ஃபீல் இட். புரியுதா? உன்னால் உணர முடியும். புரிஞ்சுதா? ஆமாங்க. சரி, புரிஞ்சுச்சா? இதுதான் ஃபோர்ஸுக்கான அதே மாதிரி இன்னொரு வேலையும் செய்யும். அம்மா வீட்டில் இஞ்சி தட்டுவாங்களா? அங்கிள் ஆமா. இஞ்சி தட்டு வேற என்ன தட்டுவாங்க, வெல்லம் இருக்கா, வெல்லம் வெள்ளை கட்டி என்ன பண்ணுவாங்க, உடைக்கணும், என்ன பண்ணுவாங்க, தட்டுவாங்க அங்கிள். தட்டுனா என்ன கிடைக்கும் அந்த வெள்ளை கட்டிக்கு, ஃபோர்ஸ் அங்கிள். ஃபோர்ஸ். தட்டும் பொழுது ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க அம்மா கட்டையை வச்சு. அதோட இப்படி கட்டையாக இருந்த ஷேப் என்னவா மாறிடும், ஒரு மாதிரி தூள் தூளாயிரும். அதோட ஷேப் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சா? ஆமாம் அங்கிள். அப்போ ஒரு பொருளோட ஷேப்பை மாற்றணுன்னால என்ன தேவை, ஃபோர்ஸ் வேணும். புரியுதா? அங்கிள் இதெல்லாம் வந்து ஸ்டேட்டு. ஒரு பொருளோட ஸ்டேட்டை மாற்றணுன்னா ஃபோர்ஸ் வேணும், அதோட ஷேப்பை மாற்றணுனால என்ன வேணும், ஃபோர்ஸ் வேணும். அப்போ ஃபோர்ஸ் மீன்ஸ் it can change state of matter and change shape of a matter. சரியா? Try to change a state of matter or shape of matter is called force. புரிஞ்சா? இப்போ நீ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகணும். அப்போ கட்டாயம் அங்கே என்ன நடக்குதுன்னு அர்த்தம், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். என்ன ஃபோர்ஸு கண்டுபிடிச்சு சொல்லு, வெயிட் பண்ணு, யோசி. ஓகேவா? அப்புறம் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுனியா? ஃபோர்ஸ் which can change a state of matter or try to change a state of matter. try to change னா அர்த்தம் மாத்துன்னு அர்த்தம். try to change அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ
பைக் ஒன்று நிற்கிது. ஆ அது என்ன நிலை ஸ்டேட்டில் இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது. ஆ ஓகேவா? ஆ இல்லை கார் நிற்கிது, கீர் போட்டு பிரேக் போட்டு நிற்கிது. ஆ நீ போய் தள்ளுற, ஆ ஃபோர்ஸ் கொடுக்குறியா இல்லையா காருக்கு? கொடுக்குறேன் அங்கிள். பட் கார் மூவ் ஆகுமா? ஆஹா இல்ல அங்கிள். ஆகாது. ஏன்? அங்கிள் அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த இதுக்கு இனஃபா இருக்காது. சத்தமாக நீ பேசுகிறது எனக்கு கேட்கல. அங்கிள் அந்த ஃபோர்ஸ் வந்து அதுக்கான லிமிட்டுக்கு இருக்காது அங்கிள். பத்தலை, நீ கொடுக்குற ஃபோர்ஸ் பத்தலை. சிம்பிளாக பேசு, நீ ஓவராலாம் யோசிக்காத. சிம்பிளாக கதை பேசுகிற மாதிரி, ஃப்ரெண்டு கூட பேசுகிற மாதிரி பேசு. அங்கிள் ஓகேவா? ஆ நீ கொடுக்குற ஃபோர்ஸ் பத்தலை. அங்கிள் ஓகே, அதுக்கு நீ ஃபோர்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தமா? இல்ல அங்கிள். அப்போ நீ ஃபோர்ஸ் கொடுத்த, அந்த ஃபோர்ஸ் பத்தலை. பட் அதனால தான் இந்த வார்த்தை சொல்கிறாங்க, என்னது? ட்ரை டு சேஞ்ச் தி ஸ்டேட் ஆஃப் அ மேட்டர். ட்ரை பண்ணுறது. ஓகேவா? ஒன்று நீ ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகாமலும் போகலாம்னு அர்த்தம். புரிஞ்சதா? சேஞ்ச் ஆகலைன்னா என்ன காரணம்? ஃபோர்ஸ் பத்தலைன்னு அர்த்தம். ஓகேவா? மாறாம இருக்கிறது அங்கிள். அதான்ப்பா, சேஞ்ச் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? நீ கொடுக்குற ஃபோர்ஸ் பத்தலைன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு நீ ஃபோர்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தம் கிடையாது, ஃபோர்ஸ் கொடுக்குற. ஓகேவா? அடுத்தது, இப்போ செவர் இருக்கு. நீ என்ன பண்ற? அந்த செவரை தள்ளுற. செவரை தள்ளுற. செவரு உடஞ்சிருமா? செவரு உடஞ்சிருமா? உடையுமா? ஆனால் நீ ஃபோர்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தமா? இல்ல அங்கிள், நான் கொடுத்த ஃபோர்ஸ் பத்தல அங்கிள். பத்தல. அதே ஒரு புல்டோசர் வச்சு தள்ளுறேன். அங்கிள் ஓவர் ஃபோர்ஸா இருக்கும் அங்கிள். ஹலோ ஓகேவா? அங்கிள் கிளாஸ் வீடியோ பார்த்து எழுதணும். ஃபோர்ஸ் which can change the state of a matter or try to change the state of matter and change the shape of a matter or try to change the shape of matter called force. அப்படி எழுதலாம், அப்படின்னா இப்படி எழுதலாம். To change the state of a matter we need force, or to change the shape of a matter we need force. Without force we can't change the state of a matter. ஓகேவா? புரியுதானே? சரி, இப்போ நீ நடக்கணும்னா என்ன வேணும்? இப்படி நடக்கணும்னா ஃபோர்ஸ் வேணும் அங்கிள். நம்ம ஒரு பொருளா ஆமா அங்கிள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றோமா? ஆமா அங்கிள். அப்போ அங்கே நம்ம உடம்புல என்ன நடக்குது? ஃபோர்ஸு ரியாக்ட் ஆகுது. சரியா? ஃபோர்ஸு ரியாக்ட் ஆகுது. என்ன ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சியா? தெரியல அங்கிள். மஸ்குலார் ஃபோர்ஸ். என்னது? மஸ்குலார். மஸ்குலார்னா என்னது? மஸ்குலர்னா வந்து மசில்ஸ். மசில் சுருங்கி விரியும், அதனால நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர முடியும். ஓகேவா? மஸ்குலர் வேணும். இன்னொரு ஃபோர்ஸ் தேவை, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஓகேவா? அடுத்தது, கண்ணு சிமெட்ரியா? ஆமா அங்கிள். அப்போ என்ன, அது கண்ணு ஒரு பொருளா? ஆமா அங்கிள். கண் இமை ஒரு இடத்துக்கு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு வருதா? ஆமா அங்கிள். அதுக்கு என்ன வேணும்? ஃபோர்ஸ், பிரஷர். ப்ரெஷரை போடாத. ப்ரெஷரை பற்றி நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. எங்கே ப்ரெஷர் வருது? ப்ரெஷர்னா வேற, ஃபோர்ஸ்னா வேற.
ஆ ஓகேவா? சரி, ஆ ஃபோர்ஸை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆ அங்கிள். அதுக்குள்ளே எதுக்கு ப்ரெஷர் வந்துச்சு வார்த்தை? சரியா? நான் தான் சொல்கிறேன்ல, எந்த வார்த்தையும் அதுக்கான உண்மையான அர்த்தம் தெரியாமல் பயன்படுத்தவே கூடாது. ஆ ஓகேவா? சரி, இப்போ டோரை ஓப்பன் பண்ணணும். ம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறியா இல்லையா? யூஸ் பண்றேன் அங்கிள். உன் கையால் இழுக்கிறியா, ஆ தள்ளுறியா, ஆ ஆ அங்கெல்லாம் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுது. அங்கிள். புரிஞ்சா என்ன ஃபோர்ஸ்னால் என்னென்னு? அங்கிள். எல்லா செயலுக்கும். ஆ ஃபோர்ஸோட டைப்ஸ் பார்க்கலாமா? அங்கிள் ஃபோர்ஸ்க்கு டைப்ஸ் வந்து சொல்லுங்க அங்கிள். புஷ்ஷிங் ஃபோர்ஸ், இது டைப்ஸ். ஆ புல்லிங் ஃபோர்ஸ். ஆ நல்லா புரிஞ்சுட்டே வரணும். அங்கிள். புஷ்ஷிங் ஃபோர்ஸ் ஆ ஒரு இது இருக்கு, நீ என்ன பண்ணுற, தள்ளுற ஆப்போசிட்டில், அங்கிள். அது புஷ்ஷிங் ஃபோர்ஸ். அதே ஒரு டேபிள் இருக்கு, ஆ உன் பக்கம் என்ன பண்ணுற, அதை இழுக்கிற, அதுக்கு பேர் என்னது? புல்லிங் ஃபோர்ஸ். அங்கிள். ஓகேவா? ஆ இப்போ வீட்டுக்குள்ளே நீ என்ட்ரு ஆகும் பொழுது கதவுக்கு என்ன ஃபோர்ஸ் கொடுப்ப? புஷ்ஷிங் ஃபோர்ஸா புல்லிங் ஃபோர்ஸா? புஷிங் அங்கிள். புஷ்ஷிங். ஓகேவா? வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணணும், என்ன ஃபோர்ஸ் கொடுப்ப? புஷ் புஷிங் அங்கிள். அதுவும் புஷ்ஷிங் தான். சரியா? ஆ வீட்டுக்குள்ளே இருந்து கதவை ஓப்பன் பண்ணுற, ஆ அது என்ன ஃபோர்ஸு? வீட்டுக்குள்ள இருந்து கதவு ஓபன் பண்றது வந்து புல்லிங். அவ்வளோதான். எல்லா ஃபோர்ஸையும் இப்படி ரெண்டில் பிரிச்சிடலாம். அங்கிள். ஓகேவா? ஆ அப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஃபோர்ஸ்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ்னா வந்து புஷ்ஷிங் ஆர் புல்லிங் a மேட்டர். கரெக்டா? ஆ சரி, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஆ ஒரு தரை இருக்குது, தரை மட்டும்தான் இல்லை, ரெண்டு பொருள் ஏதோ ஒன்று. இப்போ நான் தரையை வச்சுக்கலாம். ம் 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 ஒரு ம் டேபிளோ ஏதோ ஒன்று இருக்குது, அங்கிள். அதை நீ என்ன பண்ணுற, தள்ளுற அல்லது இழுக்கிற, அங்கிள். அது உடனே நகர்ந்துருமா? ஆஹா அங்கிள். நகராது. ஏன் நகராது அப்படின்னா, இந்த மெட்டீரியலுக்கும் இந்த தரைக்கு நடுவில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. ஆமா அங்கிள். ஓகேவா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோ. ரெண்டு பொருள் ஒன்று உரசிக்கிட்டு இருக்கும் பொழுது, சரியா, ஒரு பொருள் மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னாக்கா, இன்னொரு பொருள் மூவ் ஆகாத அப்படின்னா அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் பிடிச்சி என்ன பண்ணும், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இது இந்த பக்கம் நகரத்துக்கு ட்ரை பண்ணும், அதோட உரசிக்கிட்டு இருக்க இன்னொரு பொருள் இருக்குல்ல, அது என்ன பண்ணும், அந்த பக்கம் போகாத அப்படின்னு என்ன பண்ணும், அது இந்த பொருள் எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணும், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தானே அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். புரிஞ்சதா? புரிஞ்சா இல்லையா? அப்போ நீ தள்ளுற, அந்த டேபிளை தள்ளுற, நகர மாட்டாங்குது. அந்த டேபிளை உங்கள் அப்பா நீ ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளுங்க, நகரும். சரியா? ஏன் சார் அப்படின்னாக்கா, இப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னு பார்த்த? ஃபோர்ஸோட யூனிட் எஸ்ஐ யூனிட் என்ன? n அங்கிள். நியூட்டன். இப்போ அந்த டேபிளுக்கு மேலே இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குனாக்கா, ஒரு 10 நியூட்டன் இருக்குன்னு வச்சுக்கோ.
அங்கிள். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அங்கிள். நீ தள்ளுற, ஆ ஓகேவா? நீ தள்ளுற, ஆ நீ தள்ளுற F1, அதான் ஃபோர்ஸ் 1. நீ வந்துட்டு ஒரு 5 நியூட்டன் கொடுக்குற, ஆ சரியா? அங்கிள். ஆனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ நியூட்டன் இருக்கு? இதாண்டா எழுதுனதை பார்த்து சொல்கிறா. 10 10 நியூட்டன். நீ மனப்பாடம்லாம் பண்ணாத, நான் எழுதுனது சொல்லு. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு 10 நியூட்டன் இருக்கு. நீ கொடுத்தது எவ்வளவு? 5 நியூட்டன். 5. சரியா? இப்போ உங்கள் அப்பா வராரு, அவர் வந்து தள்ளுறாரு, ஃபோர்ஸ் 2. அவரோட ஃபோர்ஸ் ஆட் ஆகுமா? ஆமா அங்கிள். அவர் ஒரு 10 நியூட்டன் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த டைரக்ஷனில் எத்தனை நியூட்டன் கொடுக்குறீங்க? 20 நியூட்டன்ஸ். ஆ ஒரு 15 அங்கிள். எங்கேருந்து வந்துச்சு 20? இல்ல அங்கிள். ஓகேவா? F1 ப்ளஸ் F2. அப்போ நீங்கள் 2 பேரும் இந்த டைரக்ஷனில் கொடுக்குற ஃபோர்ஸ் எவ்வளவு? 15 நியூட்டன். அங்கிள். ஓகேவா? அங்கிள். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கு? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 10 அங்கிள். 10 நியூட்டன். 10 நியூட்டன். நீங்கள் கொடுக்குறது 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு? 15. யாரோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கு? யாரோட ஃபோர்ஸ் அதிகம்? 15 அங்கிள். 15. அதான் யாரோட ஃபோர்ஸு? நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, கரெக்டா? ஆமா அங்கிள். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட நீங்கள் 2 பேரும் கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த டைரக்ஷனில் பொருள் நகரும். புரிஞ்சதா? சிம்பிளாக யோசிடா, ரொம்பலாம் யோசிக்காதடா. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு 10 நியூட்டனு. நீ மட்டும் ஃபோர்ஸ் கொடுத்த அதுக்கு ஆப்போசிட்டா 5 நியூட்டன்னா நகராது. அடுத்து உங்கள் அப்பா வந்து தள்ளுறாரு, 2 பேர் சேர்ந்து தள்ளுறீங்க ஒரே டைரக்ஷனில், 15 நியூட்டன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட உங்களோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ பொருள் நகருது. ஓகேவா? எந்த டைரக்ஷனில் நகருது? எந்த டைரக்ஷன்னா வந்து சேம் டைரக்ஷன் அங்கிள். சேம் டைரக்ஷனா? ஐயோப்பா, எங்கே இங்கே சேம்ன்ற வார்த்தை வந்துச்சு? எந்த பக்கம்? அப்பா இங்கே கேளு, நீ புரிஞ்சதை வச்சு அங்கே இதை வச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? எந்த டைரக்ஷனில் நகருது? எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த டைரக்ஷனில் நகருது. கரெக்டா? அப்படி தான் வேலை முடிஞ்சு. இப்போ இந்த பொருள் மேலே 2 டைரக்ஷனில் விசை செயல்படுது. இப்போ இதை வந்துட்டு நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எதை? நீங்கள் தள்ளுறத ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ அந்த பொருள் மேலே எவ்வளோ விசை செயல்படுதுன்னு பாரு. நீ 1 F1, ஸோ ப்ளஸ் எடுத்துக்கிட்டோம். உங்கள் அப்பா ஒரு ஃபோர்ஸு F2. ஓகேவா? இது 2 எந்த டைரக்ஷனில் இருக்குது? இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது? ஃப்ரிக்ஷன் வந்து அங்க பாத்து சொல்றேன். நாங்க மோர் பிரஷர் ஐ மீன் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல அங்கிள். நான் கேக்குறது ஃபோர்ஸை பத்தி பேசுறேன், நீ பிரஷரை எதுக்கு போற? நான் கேக்குறேன். இல்ல அங்கிள், மோர் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல அங்கிள். டைரக்ஷன் கேக்குறேன்டா. இது இந்த டைரக்ஷன்ல நீ தள்ளுறீங்க, ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இங்க பாரு, படத்தை பார்த்து சொல்லு. அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அதான் நீ படிச்சதெல்லாம் குப்பையில போட்டுரு, சரியா? விட்டுரு. இங்க நான் சொல்லி தரதை வச்சு மட்டும் நீ பேசு, அவ்வளவுதான். படத்தை பார்க்காங்க, படத்தை பார்த்து சொல்ல வேண்டியதானே. நீ இந்த டைரக்ஷன்ல கொடுக்குற, ஃப்ரிக்ஷன்ல எந்த டைரக்ஷன்ல இருக்குன்ற? எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு. நீ கொடுக்கறதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஓகேவா? நீங்க 2 பேரும் கொடுக்கறது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, அதை பிளஸ்ல எழுதியாச்சு. ஆப்போசிட்னா என்னது? ஆப்போசிட்னா வந்து பிளஸ்க்கு ஆப்போசிட் என்ன அங்கிள்?
இதை ப்ளஸில் எழுதியாச்சுப்பா. மைனஸ் அங்கிள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னென்னு எழுதணும்? மைனஸில் எழுதணும். மைனஸ் F3. ஏன் மைனஸ் போட்டோம்? இவங்க 2 பேரும் ஒரு டைரக்ஷனில் இருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ மைனஸ். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ரிசல்டன் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. ரிசல்டன் ஃபோர்ஸ் சொன்னாங்களா? இல்லை அங்கிள், இதெல்லாம் அவங்க சொல்லல. ஃபோர்ஸை கூட்ட கழித்து சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொன்னியா? ஆமாம் அங்கிள். ஃபோர்ஸை ஆட் பண்ணுறதுக்கும் மைனஸ் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுத்தாங்கன்னு. இதுதான் அது. ஒரு டைரக்ஷனில் உள்ளதை ப்ளஸில் எழுதிட்டுனா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரியாக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை என்ன பண்ணணும்? மைனஸில் எழுதணும். அவ்வளோதான். இவ்வளோதான் அங்கே விஷயம். நீ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நீ அங்கே கற்றுக்கிட்டது. இப்போ எழுது பார்ப்போம். +5 நீ கொடுக்குறது, உங்கள் அப்பா கொடுக்குறது +10, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுக்குறது -10. அப்போ 5 தான் அங்கிள். ரிசல்டன் ஃபோர்ஸ் எவ்வளவு? 5. அவ்வளோதான். இப்போ எந்த பக்கம் பொருள் நகரும்? அங்கிள் எந்த பக்கம் பொருள் நகரும்? மெட்டீரியல் எந்த பக்கம் நகரும் சொல்றியான்னு பாப்போம். அங்கிள் எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் நகரும். ஓகே. சரியா? அவ்வளோதான். நீ எல்லாம் மனப்பாடம் பண்ணாத, தயவு செஞ்சு. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காத என்கிட்ட. இப்போ ஒப்பிச்சல்ல ஃபோர்ஸ் மீன்ஸ் இதுன்ட்டு அதெல்லாம் இல்லை. நீ புரிஞ்சுக்க, புரிஞ்சதை வச்சு வார்த்தை சொல்லு. அதான் கேட்குறாங்க. எந்த பக்கம் மெட்டீரியல் நகரும், எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் மெட்டீரியல் நகரும். ஓகேவா? புரிஞ்சுதா இல்லையா? இப்போ சொல்லு பார்ப்போம். ஃபோர்ஸ்னால் என்ன? இல்லை, போதும். இதை நீ வந்துட்டு இந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்க்கணும். பார்த்துட்டு நாளைக்கு கேட்ப சொல்லணும். டவுட் இருந்தால் கேளு என்கிட்ட. இவ்வளோதான் அங்கிள், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. புரிஞ்சிருச்சா? அங்கிள் என்ன புரிஞ்சுக்கிட்ட? அங்கிள் எந்த பக்கம் வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த பக்கம் நகரும் அங்கிள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ சொல்லிக் கொடுத்த சம்ஸ் மாதிரி இருக்கிற சம்ஸ் எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு அங்கிள். சம்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், நீ கான்செப்ட் புரிஞ்சுக்கோ. சரியா? நீ சம்முக்கு அதுக்கெல்லாம் போகாத, திரும்ப வீடியோ பாரு. இதான் அங்கிள் பார்க்குறேன்.